ஒரு மருத்துவமனையில் துக்க ஆலோசகராக பணிபுரிந்தார் மாலதி. அவரது வேலை எளிதானது இல்லை. இழப்பின் வலியில் நடுங்கும் குடும்பங்களோடு அவர் தினமும் உட்கார்ந்தார். ஆனால் ஒரு நாள் அவர் ஏதோ கவனித்தார். ஒரு அம்மா சொன்னார், அடக்கத்திற்கு 50,000 ரூபாய் கட்டினோம், சட்டப்படி கட்டாயம் என்று சொன்னார்கள். அடுத்த வாரம் இன்னொரு குடும்பம் அதே வார்த்தைகளில் பேசியது. மாலதி குறிப்புகள் எழுதத் தொடங்கினார். தேதிகள், தொகைகள், பெயர்கள். 3 மாதங்களில் 17 குடும்பங்கள். ஒரே நிறுவனம், ஒரே பொய்கள். அவர் வழக்கறிஞரிடம் சென்றார். ஆதாரங்களை கொடுத்தார். அந்த நிறுவனம் மூடப்பட்டது. யாரும் அவளை கவனிக்கவில்லை. எந்த பரிசும் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த 17 குடும்பங்களும் ஒரு நியாயமான விடை பெற்றன. மாலதியிடம் யாரோ கேட்டார்கள், உங்கள் வேலை ஆலோசனை மட்டும்தானே, ஏன் இதில் ஈடுபட்டீர்கள்? அவர் சொன்னார், வலியில் இருக்கும் மனிதரை பார்த்து கண்களை மூட முடியாது. அதுதான் என் வேலை. கவனமாக கேட்பது மட்டுமே அவரிடம் இருந்தது. அது போதுமானதாக இருந்தது.